கொடுக்கக்கூடிய இந்த கல்விங்கிறது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு கல்வி. போனா குப்பை. ஒரு மனுஷன் வந்து ரெடி பண்ணி ஐடி வேலைக்கு அனுப்புது, ரோட்ல கொடை போட்டு தண்ணி தொட்டிக்கு அனுப்புது, இல்லைன்னா சிம் கார்டுக்கு அனுப்புது, இல்லைன்னா அவங்கள முற்றிலும் தயார் பண்ணி கார்பரேட் உருவமா தயார் பண்ணி ஐடி வேலைக்கு அனுப்புது. இந்த கல்வி எங்களுக்கு என்னதுக்கு? அப்ப வேற எந்த மாதிரி கல்வி முறை வரும்னு எதிர்பார்க்குறீங்க? திறமைக்கேற்ற கல்வி வரணும். ஒவ்வொரு மனுஷனையும் அறிந்து அந்த கல்வி செயல்பட தவிர கல்வி அறிவு மனிதன் திராவிடம் பேசினாரு. பேசி அவர் எல்லாரும் வாங்கி கொடுக்க முடிஞ்சா, அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? தமிழ்நாட்டை மாற்ற முடியுதா? எப்ப திமுகங்கிறது ஒண்ணு வளர்ந்து அண்ணா வந்து கலைஞர் வந்தாலும் அப்பதான் திராவிடன்ற ஒரு கொள்கையை வந்து சக்சஸ் பண்ண முடியுது. அது கூட அவங்களா பேசி ஒன்னும் சக்சஸ் பண்ணல. இந்த அப்ப வந்து போட்டாங்க, ஆனந்த வீடுல போட்டாங்க, ஆறு கழுதையில குதிரையில கோட்டையை நோக்கி. இருங்க, எனக்கு என்ன கோபம்னா, யாருமே தெரியாது, பெரியார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க பெரியாருக்கு முன்னாடியே இங்க பஞ்சமில்ல வாங்கி கொடுத்த ஐயா இரட்டைமலை சீனிவாசன் யாருக்கும் தெரியல, அயோத்திதாச பத்தி யாருக்கும் தெரியல. ட்ரோல் கண்டென்ட் மாதிரி அப்பப்போ வந்து போற இந்த ஐயா, இந்த என் அப்பான்னு கூப்பிடும் போதே நெஞ்சம் மகிழுது. நான் ஒண்ணுமே இல்லை, எங்க அப்பா பெரிய சாரா வியாபாரி, எங்க அப்பானா நான் மதிக்கவே மாட்டேன். எங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுல சீர்கெட்டு அழிக்கிறதுக்கு உருவான அப்பா. எங்க அப்பா யாரும் மதிக்காதீங்க. ஆனனே நம்ம ஐயா யூடியூப் ரூட் சொல்லிட்டாரு இல்லையா, அவரு ஆனனே அண்ணன் 6000 அண்ணன் 6000 இவரு நம்ம ஊத்தி கொடுத்த மாதிரி அண்ணன் 6000 அண்ணன் 6000ங்கிறாரு. நீங்க செய்யறது தேசத்துவம் பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து பேச சொன்னா பேச மாட்டாங்க. எதுவுமே உருப்படியே இல்லாது இந்த கதையெல்லாம். திமுக அவ்வளவு கடுமையான அரசுனா சீமான் ஐயா பாலியல் விவகாரங்கிறாங்களே, அதுக்கு வந்து அரசுனா இதுக்கு வரல. இங்க எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல பிரச்சனை ஆச்சு, அது வரல. நீங்க மட்டும் ஒருத்தர் எவனா வந்து வந்துடக்கூடாது, இவங்களுக்கு எதிராக தமிழ் தேசிய சிந்தனையில வளர்ந்து வரக்கூடாது. சும்மா தையத்தக்கா தலைவனக்கா சீமான் பண்ணிட்டாரு தப்புனக்கா அப்படின்னு பாட வேண்டிய. நீங்க என்னத்துக்கு பாக்குறீங்க? ஐயா சீமான் அவர்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னது யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிடலாம். ஐயா விஜய் தைரியமானதா இருந்தா திமுக எதிர்த்து நீங்க திமுக கையாள இல்ல ஊழல ஒழிக்குதானே வந்தீங்க. தைரியமானதா இருந்தா கருணாநிதி ஏன் இஸ்லாமிய தீவிரவாதம் சொன்னாரு அப்படின்னு கேட்க. உங்களுக்கு அவ்வளவு பயம் நெஞ்சு பயம் வச்சுட்டு சும்மா நான் ஊழல ஒழிக்க போறேன் அதை ஒழிக்க போறேன் அப்படின்னு என்னத்துக்கு சொன்னோம்? பெரியார் கொள்கை வழிகாட்டி எடுத்துருக்காங்க. பெரியார் யாரு முதல்ல? நீங்க தமிழர், சரி ஓகே. பெரியார் யாரு? தமிழரா, தெலுங்கரா, மலையாளியா, கன்னடரா? சரி, பெரியார் என்ன நல்லது பண்ணாரு? ஈவே ராமசாமியா? பெரியார் கூட சொல்ல முடியாதா? ஈவே ராமசாமி என்ன நல்லது பண்ணாரு? வணக்கம், என் பேர் வெற்றி தமிழன், நாம் தமிழர் கட்சி. இன்று நாம் சந்திக்க இருக்கும் விருந்தினர் வந்து தம்பி ஸ்டாலின் பாரதி. எப்படி இருக்கீங்க தம்பி? இப்போ நீங்க இப்ப அடுத்த மாசம் வந்து பொது தேர்வு எழுத போறீங்க, 10ஆம் வகுப்பு பொது தேர்வு. அதுக்கெல்லாம் எல்லாம் எப்படி பயிற்சி எடுத்திருக்கீங்களா? நல்லா தான் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். ஒரு 400 மேல வாங்கணும் அப்படிங்கிறது கனவாச்சு. 450 எல்லாம் தாண்டக்கூடாதா? தாண்டுங்க. எந்த பாடம் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காத பாடங்கள் என்னென்ன? எனக்கு எல்லா பாடமும் பிடிக்குங்க. உலகத்துல எது பிடிக்குது எல்லா பாடமும் பிடிக்கும், அவ்வளவுதான். சரி, நீங்க நானும் மாநிலத்துல முதல் மாணவராகவும் மாவட்டத்திலையும் முதல் மாணவராகவும் வர வாழ்த்துக்கள். இந்த மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்திருக்காங்க. பாஜக காரங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு பசங்க வரப்பெல்லாம் வாசல்ல மறிச்சு கையெழுத்து வாங்குறாங்க. உங்க பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்தாங்களா, இல்ல நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, இது சூரட்டிலாம் ஓட்டுனாங்க. திமுக எதிர்த்து உங்கள் பிள்ளைகள் மட்டும் 3 மொழி படிக்கலாமா, எங்க பிள்ளைங்க வந்து படிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு முழக்கத்துல ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வீரதீனமா பேசுற மாதிரி அவரே நாட்டுல ஒரு போர் போயிட்டு சாதிச்ச மாதிரி ஒரு பெரும் சூரட்டிலாம் ஒட்டி பந்தா காமிச்சுட்டு இருந்தாங்க. வேற எதுவும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. அது வேற விஷயம். உங்க பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே இல்ல நீங்க கண்ணுக்கு எதிராக பார்த்து உங்ககிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கினாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி கேட்டா போடுவீங்களா? நான் போட மாட்டேங்க. எதுக்கு மும்மொழி? எனக்கு வேணாம், என் மொழியை முதல்ல எனக்கு கூடுறா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதான் உங்க மொழியை படிக்கிறீங்களா? எங்க மொழி இன்னும் கட்டாயம் வாங்கப்படலைங்க. இப்ப ஒரு தேர்வு வருது, தேர்வு அட்டவணை போடுறாங்க. என் மொழி நீங்க வந்து ஒன்றிய அரசுல இருக்கீங்க, சரி நான் ஒரு கோரிக்கை கேட்கிறேன், நீங்க பாஜக நடத்த முடியுமா? என் மொழியை வந்து விருப்ப மொழி அப்படின்னு தான் போடுறாங்க. என் மொழிக்கு பேர் இல்லையா? என் மொழிக்கு பேர் தமிழ் இல்லையா? கேரளாவுக்கு போனீங்கன்னா மலையாளம் கட்டாயம், கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கன்னடம் கட்டாயம், ஆந்திராவுக்கு போனீங்கன்னா தெலுங்கு கட்டாயம். தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் தமிழ் கட்டாயமா இல்ல? ஏன் மொழியா இருக்கு, விருப்ப மொழியா இருக்கு? இங்க மொழியாக கூடாதா? கட்டாய மொழியாக கூடாதா? கட்டாய பாடமாக கூடாதா? கண்ட மொழியெல்லாம் உங்களுக்கு வேணா எடுத்து படிச்சுக்கலாம். ஊர் பேர் தெரியாத மொழியெல்லாம் மும்மொழி கொள்கையில திணிச்சிக்கலாம். எப்போ வந்தது ஹிந்தி, எப்போ வந்தது தெலுங்கு? ஆனா இதுக்கெல்லாம் யார் தாய்? அவங்க நீங்க எங்க மொழியை விடாம உங்க இஷ்டத்துக்கு போட்டு திணிப்பீங்க. நாங்க படிக்கணுமா? முடியாது. எங்க மொழியை முதல்ல எங்களுக்கு கட்டாயம் வைக்கிக்கோங்க. எல்லாரும் தமிழ்நாட்டுல வந்து குழைக்கணும்னா தமிழ் மொழி தெரிஞ்சுதான் குழைக்கணும். அன்னைக்கு ஒருத்தவங்க வராங்க, ஆங்கிலத்துல பேசுறாங்க, கேட்டா இப்பதான் ஊர்ல இருந்து வந்தாங்கிறாங்க, அரசாலை செய்யறாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு வேலைன்னு நான் கேட்கறேன். என் மொழி தெரியாம நீங்க என்னத்துக்கு வேலை செய்றீங்க? அதே போலதான் எங்க ஒரு ரயில் நிலையத்துக்கு போனாலும் சரி, இன்னும் வடக்கர்கள் உட்காந்துருக்காங்க. எதுக்கு? என் நாட்டுல யாரை போடு, என் மொழி தெரிஞ்சிருந்தா வேலை சரியில்லை சேராத சேவப்போ. அப்படிப்பட்ட வேலை எங்களுக்கு தாயே கிடையாது. என் மொழி தெரிஞ்சா சரியில்லை வேணாம். சரி, இப்ப நீங்க படிக்கிற வகுப்புல உங்க பள்ளிக்கூடங்கள்ல வந்து உங்க கருத்தியல் சிந்தனை உடைய பெரிய பேச்சாளர்லாம் வேணாம்,
பெரிய அறிவாற்றல்லாம் வேணாம். நம்ம தமிழர்கள் நம்மளுக்கு வந்து இந்த தமிழ் மொழி மட்டும் போதும், ஆங்கிலம் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், ஹிந்தியில பிற மொழிகள்லாம் வந்து தேவைப்பட்டா பாத்துக்கலாம்னு சொல்ற பசங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்க? ஐயா முற்றிலும் வந்து கிட்டத்தட்ட யாரும் தமிழ் வரல அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழோட யாருமே பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு அப்ப வருமாங்கிறது எனக்கு நிறைய கேள்விக்குரியதான் இருக்கு. நான் இப்ப நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் வேணாம், நான் பிரெஞ்சு எடுக்கிறேன், ஜெர்மன் எடுக்கிறேன் அப்படின்னு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஆனா முடிந்த அளவுக்கு அவங்களை திருப்புறாலே தான் நான் சொல்லிட்டேன், தமிழ் படிங்க, தமிழ்ல எல்லா இருக்கிற இன்பம் வந்து உலகத்துல இனியும் கிடையாது. சரி, இனி உங்க பள்ளிகள் இன்னும் அவங்க அந்த வேட்டையை கையெழுத்து வேட்டையை முடிக்கல பாஜக. உங்க பள்ளிகளுக்கு வெளியே ஓல உங்க வீடு பகுதிகளில் எங்கேயாவது நீங்க போறப்ப பாஜக காரங்க கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்கன்னா போய் அங்க பேசுங்க. கையெழுத்து போடுற இடத்துல அவங்க வந்து கூப்பிடுவாங்க, வா தம்பி போடு, வா தம்பி போடு, வந்து போடுவாங்க. அங்க போய் உங்க கருத்தை உங்க இந்தியை வந்து கட்டாயமா திணிக்காதீங்க. மொழியில நாங்க எந்த மொழியை வேணா எடுத்து படிச்சுக்கிறோம், 4 மொழி 7 மொழி கூட படிச்சுக்கிறோம், எங்க மொழியை நாங்க உருப்படியா படிக்கிறோன்றதை அங்க பதிவு பண்ணுங்க. இது ஒண்ணு. வேற ஏதாவது உங்களுக்கு இப்ப இந்த பள்ளிக்கூடம் 10வது பரீட்சை தேர்வு எழுத போறீங்க, ஏதாவது பள்ளிக்கூட சிக்கல், கல்வி முறையில வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எல்லாம் சீரா போயிட்டு இருக்கு, எப்போதும் போல போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கல்விங்கிறது மனிதனுக்கு தேவையில்லாதது. இங்க இருக்கக்கூடிய கல்வி தேவையில்லாதது, இங்க இருக்கக்கூடிய இந்த கல்விங்கிறது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு கல்வி. போனா குப்பை. ஒரு மனுஷன் வந்து ரெடி பண்ணி ஐடி வேலைக்கு அனுப்புது, ரோட்ல கொடை போட்டு தண்ணி தொட்டிக்கு அனுப்புது, சிம் கார்டுக்கு அனுப்புது, இல்லைன்னா அவங்கள முற்றிலும் தயார் பண்ணி கார்பரேட் உருவமா தயார் பண்ணி ஐடி வேலைக்கு அனுப்புது. இந்த கல்வி எங்களுக்கு என்னதுக்கு? அப்ப வேற எந்த மாதிரி கல்வி முறை வரும்னு எதிர்பார்க்கறீங்க? திறமைக்கேற்ற கல்வி வரணும், ஒவ்வொரு மனுஷனையும் அறிந்து அந்த கல்வி செயல்பட தவிர கல்வி அறிவு மனிதன் செயல்படக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு 1/2 நூற்றாண்டுகளா வந்து தமிழர்கள் ஆண்டாலும் திராவிடன்ற போர்வையில தான் ஆண்டிருக்கிறாங்க. அந்த ஆண்டதோட விளைவு தான் இதுன்னு நினைக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி வந்து நம்ம அந்நியர்கள் இல்ல பிற மொழி ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்றது. இப்ப நீங்க 1, 2 சொல்லியிருக்கீங்க ரயில்வே துறையில அது இதுன்னு. இப்ப இதை எப்படி வந்து நம்ம தமிழ் மயமாக்கலாம், இனியும் வந்து வர அடுத்த தலைமுறையை மீட்டெடுத்து ஆட்சி தமிழர்கிட்ட வரணும், தமிழ் மொழியில வரணும், அப்பதான் அதெல்லாம் செய்ய முடியுமே தவிர ஒரு தனி மனித போராட்டத்தால செய்ய முடியாது. ஆனால்தான் நாங்க வந்து இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியும் ஐயா, தமிழ் தேசிய தோழர்கள் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களாம் எங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? தமிழ் தேசியம் நீ அமைப்பா பேச ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப நீங்க ஒரு கொள்கைங்கிறது ஆட்சி அதிகாரத்துல வருதோ அப்பதான் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு. இப்ப பெரியார் திராவிடம் பேசினாரு, பேசி அவர் எல்லாரும் வாங்கி கொடுக்க முடிஞ்சா, அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? தமிழ்நாட்டை மாற்ற முடியுதா? எப்ப திமுகங்கிறது ஒண்ணு வளர்ந்து அண்ணா வந்து கலைஞர் வந்தாலோ அப்பதான் திராவிடன்ற ஒரு கொள்கையை வந்து சக்சஸ் பண்ண முடியுது. அது கூட அவங்களா பேசி ஒன்னும் சக்சஸ் பண்ணல. இந்த அப்ப வந்து போட்டாங்க, ஆனந்த வீடுல போட்டாங்க 6 கழுதையில குதிரையில கோட்டை நோக்கி போற மாதிரி. இப்ப திமுக போன சட்டமன்றத்தில் 26 கழுதையில கோட்டை நோக்கி போச்சு. தனியா ஒரு கழுதை எடுத்து கோட்டைக்கு போக முடியாது திமுகவால. அதை கூட அந்த கொள்கையை கூட மக்கள் மனதில் பதியாத ஒரு கட்சி வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டாவே கணக்கு கிடையாது. எப்ப திமுக தனியா நின்று தன்னுடைய வாழ்நாள்ல இது வரைக்கும் ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், ஐயா கலைஞர் ஆகட்டும், அடுத்த ஐயா உதயநிதி வராரு, அடுத்தடுத்து அப்பப்பா தாண்டி வந்து ஐயா இன்பநிதி அவர்கள் வராங்க. அவங்களாம் வந்து கூட இவங்க கொள்கையை சக்சஸ் பண்ண முடியலையே. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றீங்க, இல்லைன்னா உங்களால வெற்றி பெற்ற முடியுமா? உங்க கொள்கை மனசுல பதிஞ்சுதா? நீங்க போயிட்டு கேளுங்க, திராவிடம் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க ரோடு இருக்கு, ரோட்ல போய் பா திராவிடம் என்னப்பா ஏதோ ஸ்டாலின் பேசுறாங்க அப்படின்னா இந்த உங்க கொள்கை சார்ந்த அறிவே மக்கள் கிட்ட இல்ல. அதை விட்டுட்டு சும்மா நாங்க திராவிட மாடல் அரசு, நீங்க முதல்ல திராவிடமே இல்ல அப்புறம் தான் மாடல். நீங்க சொன்னதுல ஒரு முரண் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமசாமி நாயக்கர் ஐயா வந்ததுக்கு அவர்லாம் வந்து ஒன்னும் சாதிக்க முடியல, கருணாநிதி அண்ணாதுரை அரசியல்ல வந்து சாதிச்சாங்கன்னு அவ்வளவு சாதாரணமா அவரை எடுத்துட முடியாது. தமிழர்களுக்கு எதிராக ராமசாமி நாயக்கர் ஐயா செயல்பட்டதுனாலதான் தமிழர்கள் அன்று இருந்த வள்ளலார், அன்று இருந்த நம்ம தமிழ் தேசியவாதிகள் சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம், எல்லை போராளிகள் இவங்க எல்லாரையும் ஒழுங்கடிச்சு எனக்கு என்ன கோபம்னா, யாருமே தெரியாது பெரியார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க பெரியாருக்கு முன்னாடியே இங்க பஞ்சமில்ல வாங்கி கொடுத்த ஐயா இரட்டைமலை சீனிவாசன் யாருக்கும் தெரியல, அயோத்திதாச பட்டேல் யாருக்கும் தெரியல. அதுதான் பெரியார் ராமசாமி, அதுதான் திராவிட மாடலுடைய சாதனை. ஐயா கலைஞர் அவர்களுடைய சாதனை. ரெண்டாவது ராமசாமி அந்த காலத்துல அவங்களை மறைச்சிட்டாரு. ஆமா, திட்டமிட்டு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு தமிழர்களே. அதுதான் எனக்கு கோபமே. நீ என்ன பண்ணிட்டு போ, எதாவது செஞ்சுட்டு போ, நீ திமுக வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, நீ எப்ப எங்க தலைவர்களை மறைச்சியோ நாங்க உங்களை மறைப்போம். அது வரலாற்றில் உறுதி. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உங்களை மறைப்பார்கள். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, உங்களை வரலாற்றிலிருந்து கருப்பு போர்வை போற்றி மூட வேண்டியது எங்கள் வேலை. கட்டாயம். அதனால நீங்க சொன்னதுல ஒரு திருத்தம் என்னன்னா, ராமசாமி ஐயா எதுவும் சாதிக்கலன்னு இல்ல, அவர் மொழி சார்ந்து அவர் இனம் சார்ந்து அவங்க ஆட்களை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டு நம்ம தமிழர்களை மறைக்கிறதுக்கு, தமிழ் ஆளுமைகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு தீவிரமா வேலை செஞ்சதோட விளைவு தான் அண்ணாதுரையும் பெரிய கருணாநிதியும் குட்டியா வந்து கட்சியா வளர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டை 1/2 நூற்றாண்டுல சீரழிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. உண்மைதானே?
இப்ப நம்ம நிறைய நூற்றாண்டுகளா தமிழ்நாடு வந்து இப்பதான் வந்து நம்ம தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்மளோட வாழ்வாதாரம் வாழ்வு உரிமையெல்லாம் இழந்திருக்கிறோம், திராவிட ஆட்சி வந்து நம்ம கூடவே இருந்து கழுத்தறுத்திருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு போர் அமையும்னு பார்த்தா நடுவில் காமெடி பண்றதுக்கு பாஜக இந்த விஜய்னு புதுசா கிளம்பி வராங்க. அப்ப இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும், உங்க கருத்து என்ன? களம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நடுவில் ட்ரோல் கண்டென்ட் மாதிரி அப்பப்போ வந்து போற இந்த ஐயா இந்த என் அப்பான்னு கூப்பிடும் போதே நெஞ்சம் மகிழுது. நான் ஒண்ணுமே இல்லை, எங்க அப்பா பெரிய சாரா வியாபாரி, எங்க அப்பானா நான் மதிக்கவே மாட்டேன். எங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுல சீர்கெட்டு அழிக்கிறதுக்கு உருவான அப்பா. எங்க அப்பா யாரும் மதிக்காதீங்க. ஆனனே நம்ம ஐயா யூடியூப் ரூட் சொல்லிட்டாரு இல்லையா, அவரு ஆனனே அண்ணன் 6000 அண்ணன் 6000 இவரு என்னமோ ஊத்தி கொடுத்த மாதிரி அண்ணன் 6000 அண்ணன் 6000ங்கிறாரு. நீங்க செய்யறது தேச துரோகங்க. அப்பா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய அப்பா, நான் எல்லாம் ஊத்துறேன், நீங்க நல்லா குடிங்க, இன்னும் குடிச்சாதான் இன்னும் நிறைய கோடி சம்பாதிக்க முடியும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை திராவிட மாடல நிறுவ முடியும், நீங்க நல்லா குடிங்க, நானே ஊத்தி கொடுக்குறேன், சரக்குக்கு 10 ரூபா ஏற்றி விற்கிறேன், அப்பயே வந்து குடிங்க, தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த ஆனந்த வீடன் ஜூனியர் வீடன்ல ஸ்பெஷல் இதழ் விடுற மாதிரி நானும் நிறைய ஸ்பெஷல் சரக்கு விடுறேன், ஸ்பெஷல் ஐட்டம் விடுறேன், குளிருக்கு இதமா கோதுமை பீர் கொடுக்குறேன், கூலிங்கா கொடுக்குறேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நீங்க என்னன்னா எல்லாரும் குடிக்கிறது தடுக்கிறீங்களே, தேச துரோகம் தானே ஐயா. யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்கள் அடுத்த தடவை திருத்தீங்க, அப்படி சொல்லாதீங்க. நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, தமிழ்நாட்டினுடைய அப்பா கஷ்டப்பட்டு எல்லாரையும் குடிங்க குடிங்கன்னு ப்ரமோட் பண்றாரு. அந்த கட்சியில இருக்கவங்களும் அப்பா பேச்சை கேட்டு குடிங்க குடிங்கன்னு ப்ரமோட் பண்றாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அப்பா பேச்சை கேட்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய அப்பா ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்கணும். அடுத்து அப்பப்பா வர்றாரு ஐயா உதயநிதி அவர்கள், அவர் பேச்சை நம்ம கேட்டு ஒழுங்கா நடப்போங்கிறதே இந்நாள்ல இருந்து நம்ம உறுதி எடுத்துக்கணும். 23 வரைக்கும் கொள்ளுக்கு வாய்வழி போதைகளான இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருள் புழக்கத்துல இருக்குதா இல்லையா? புழக்கத்துல இருந்துதான் ஐயா, அதுக்கு நிறைய பேர் வாயில வச்சுட்டு சுத்தரத பாக்குறோம், நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்க சொன்னா சமத்து உருவாக்கும், பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து பேச சொன்னா பேச மாட்டாங்க. எதுவுமே உருப்படியே இல்லாது இந்த கதையெல்லாம். திமுக அவ்வளவு கடுமையான அரசுனா சீமான் ஐயா பாலியல் விவகாரங்கிறாங்களே, அதுக்கு வந்து அரசுனா இதுக்கு வரல. இங்க எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல பிரச்சனை ஆச்சு, அது வரல. நீங்க மட்டும் ஒருத்தர் எவனா வந்து வந்துடக்கூடாது, இவங்களுக்கு எதிராக தமிழ் தேசிய சிந்தனையில வளர்ந்து வரக்கூடாது. சும்மா தையத்தக்கா தலகனக்கா சீமான் பண்ணிட்டாரு தப்புனக்கா அப்படின்னு பாட வேண்டிய நீங்க என்னத்துக்கு பாடுற, நீ உனக்கு என்னத்துக்கு வைத்தறிச்சல்? தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க நீ. இப்ப கங்கா வைக்கல மாவா வைக்கல, அப்ப அவங்க பேர் என்ன பண்ணுவ நீ போயிட்டு? நீங்க அதெல்லாம் வந்து பாக்காம சும்மா புது அரசியல் நிறுவனம் வரா தைரியமான நேரோட நேரம் ஒத்திப்பாரு. இது பவள விழா கொண்டாடுறவங்க தானே நீங்க, கட்சிக்கு பவள விழா கொண்டாடுனீங்களே, நிரந்தர முதல்வர் இருந்து உங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டினீங்களே, நிரந்தர முதல்வரா இருந்தா தைரியமானவங்களா இருந்தா சீமான் கூட ஒட்ட நின்று பாருங்க. அவர் நிப்பாரு. இன்னும் கூட சொல்றேன், ஒரு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகள்லயும் தனியா நிப்பாரு, வேட்பாளர்கள் நிப்பாரு. வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அது அவங்களோடது. திமுக வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி, எத்தனை கட்சி கூட்டணிங்க அத்தனை கட்சி வருது. நட்டமா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அவங்க இது. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். பைபிள்ல விவிலியத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, ஊதாரி மகன் கதைன்னு. அப்பா பேச்சை கேட்காம ஊதாரித்தனமா சொத்தெல்லாம் வித்துட்டு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு எங்க பண்ணி மேய்ச்சிக்கிட்டு பொறுக்கித்தனமா ஆயிட்டு திரும்ப அப்பா கிட்ட வருவார், பாவம் மன்னிப்பு கேட்க வருவார். அப்ப அப்பா சொல்லுவாரு, அவனுக்காக கிடா வெட்டி விழா கொண்டாடுவார். ஊதாரியா இருந்த மகன் திரும்பி வந்துட்டான். அப்ப ஊர் உலகத்துல பிள்ளைங்க ஊதாரியா இருக்கலாம், அப்பன் ஊதாரியா இருக்கலாமா? இப்ப நம்ம பேசுனதை வச்சு பார்த்தோம்னா அப்பன் ஊதாரி அப்பனா இருக்கலாம். 70 வயசுல அப்பனா ஆகணும்னு நினைக்கிறாரு, ஆகுற தப்பு ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஊதாரி அப்பனா இருக்கிறாரு. அது உண்மையா இல்ல எப்படி? ஊதாரி அப்பனா மக்கள் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்ன்றவர் சினிமா பிரபலம், ஒரு தமிழர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள்ல தமிழ் சினிமால வந்து RSS சங்கிகள் போல இந்த சங்கர் இயக்குனர், அப்புறம் நிறைய தென்னாட்டு இயக்குனர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் IPS காவல்துறை அடிச்சா 10 குத்துனது 10 டன் வெயிட்டடா இப்படின்னு சொல்லி இந்திய தேசியத்தை போற்றி காவல்துறை ஆளும் அதிகாரத்தை போற்றி தான் படம் எடுப்பாங்க. நாட்டில் இருக்க நடப்புகள் குறைகள்லாம் எடுக்க மாட்டாங்க. முஸ்லீம்னா தீவிரவாதி இப்படிப்பட்ட படங்கள் நடிச்சவர் தான் விஜயும். விஜயும் இப்படிப்பட்ட துப்பாக்கின்ற படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. அந்த படத்துல எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதி வரும். அப்ப இப்ப மட்டும் வந்து குல்லா மாட்டி கஞ்சி குடிச்சு ஓதுறாரு, அது எப்படி நம்ம நினைக்கலாம்? அந்த வாய் நல்லா வாங்க, இந்த வாய் நார் வாங்க. அது வந்து இப்ப நம்ம இஸ்லாமியர்னு பாக்குறப்ப நம்ம வந்து உண்மையாலே இஸ்லாமியர் பக்கம் யார் நிக்கிறா? அப்ப உண்மையாலே இஸ்லாமியர் பக்கம், இஸ்லாமிய மதத்தை சார்ந்து அந்தந்த தேசிய இனங்கள் பக்கம் அப்படி யார் இருக்கிறாங்கன்றத அந்த மக்கள் பார்க்கணும். அப்படி பாக்குறாரா விஜய்? அது ஒரு இஸ்லாமியர்களாவது கொஞ்சம் பொது அறிவா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா யார் உண்மையான போராளிங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஐயா கலைஞர் அவர்கள் தான் முதல் முறையா சட்டமன்றத்துல
இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள். மொத்தமா 1500 பேர் இது வரைக்கும் சிறைப்பிடிச்சிருந்தாங்க, ஒவ்வொருத்தரா விட்டுருக்காங்க. இப்ப 33 பேர் சிறையில இருக்காங்க. இந்த சிறையில இருந்து எடுத்து விடணும். இந்த 1500 பேர் அடைச்சப்ப சீமான் ஐயா இல்லாம தனியா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு சிறைத்துறை முன்னாடி அந்த கட்டிட முன்னாடி நின்று பல தடவை போராடி சிறையில அடி உத வாங்கி வெளியில வந்திருக்காங்க. அந்த தோழர்கள்லாம் இன்னும் கூட இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களை ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டு பல தடவை பல தமிழ் தேசிய அமைப்புகள் போராடி இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் ஐயா சீமான் அவர்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னது யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஐயா விஜய் தைரியமானவரா இருந்தா திமுக எதிர்த்து நீங்க திமுக கையாள இல்ல ஊழல் ஒழிக்க தானே வந்தீங்க, தைரியமானவரா இருந்தா கருணாநிதி ஏன் இஸ்லாமிய தீவிரவாதம் சொன்னாரு அப்படின்றத கேள்வி. உங்களுக்கு அவ்வளவு பயம் நெஞ்சு பயம் வச்சுட்டு சும்மா நான் ஊழல் ஒழிக்க போறேன் அதை ஒழிக்க போறேன் அப்படின்னு என்னத்துக்கு சொன்னோம்? இந்திய அமைப்பினுடைய சாதி அரசியல் தெரியுமா உங்களுக்கு? கேட்டா சாதியை ஒழிக்க போறாங்க. பெரியார் கொள்கை வழிகாட்டி எடுத்துருக்காங்க. பெரியார் யாரு முதல்ல? நீங்க தமிழர், சரி ஓகே. பெரியார் யாரு? தமிழரா, தெலுங்கரா, மலையாளியா, கன்னடரா? சரி பெரியார் என்ன நல்லது பண்ணாரு? ஈவே ராமசாமியா? பெரியார் கூட சொல்ல முடியாதா? ஈவே ராமசாமி என்ன நல்லது பண்ணாரு நீங்க சொல்லுங்க. ஈவே ராமசாமி அடிச்சடிச்சு ஓட விட்டாங்க. அப்ப வந்து வராத குரல் எப்ப படமாட்டிக்கு மட்டும் வந்துருச்சு அவங்களுக்கு தைரியம். சரி நீங்க சொல்லுங்க. ஐயா விஜய் அவர்கள் வந்து லோயராமணி ஐயா பேசுறாங்க, எங்க தலைவர் வருவாரு ஜெயிப்பாரு, அப்புறம் என்னத்துக்கிட்ட பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்தீங்க? உங்களுக்கு மாசம் இருக்குதானே, பேசாளி இருக்குதானே? உங்க தலைவர் வந்து பெரிய நடிகர், சும்மா அப்படி தொட்டாருன்னா தமிழ்நாடு அப்படியே இந்த லோயலாமணியோ இல்ல மற்றவர்கள்லாம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க திரள் நிதி வாங்குறீங்க, பிச்சை எடுக்கிறீங்கன்னு நம்மளை கேவலப்படுத்திட்டு இப்ப அவங்க போட்ட ரெண்டாவது இல்லையா ஒரு ஆளான் தான் பேசலாம். இப்ப ஒரு பணக்காரன் ஒரு பணம் டீசெண்டா சண்டை போடுவான், இது தெரியும். இப்ப நம்ம வந்து மிடில் கிளாஸ், நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், ஒரு 2 சொத்து வாங்கியிருக்கேன் சண்டை போடுவோம். சில பேர் இப்பதான் பேங்க் அக்கௌண்டே தொடங்கியிருப்பாங்க. இப்ப நாம் தமிழை வச்சுலாம் ஒரு அக்கௌண்ட் தொடங்கி அதுல மெயின் பேலன்ஸ் போட்டு பெரிய ஆளோட வளர்ந்து வந்துட்டாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இன்னும் கட்சியும் அக்கௌண்ட்டும் தொடங்கல, என்ன பேங்க்னும் முடிவு பண்ணல, அதுல மெயின் பேலன்ஸும் போடலாமா வேணாமான்னு இருக்க ஆளு நீங்க வந்து சீமானந்த பேசலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. முதல்ல அவர் எத்தனை போராட்டம் இறங்கி நின்று போராடி இருக்காரு. ஐயா விஜய் அவர்களே 5 நிமிஷம் நின்று மேல பேச முடியுமா? சுயமா நின்று பேச முடியுமா? நான் கேட்கிறேன். ஐயா சீமான் அவர்கள் இறங்கி விட்டா 5 நிமிஷம் 5 மணி நேரம் கூட பேசுவாரு. இல்ல இப்படியும் பார்க்கலாம். ஒரு தமிழர் அரசியலுக்கு புது எழுச்சியோட இளைஞர் பட்டாளத்தோட அறிவாற்றல் இருக்கிறதோ இல்லையோ சினிமா மாயில வந்தாலும் நம்ம அண்ணன் வந்து தொடக்கத்துல அரவணைப்பு பார்வையில தான் வந்து என் தம்பின்னு எவனும் பேசாம சொல்லிட்டு இருந்தாரு. வந்த உடனே நம்மளை தாக்க ஆரம்பிச்சு ஏன் கத்தி பேசுறீங்க அப்படின்னு நம்மளை நக்கல் எடுத்தனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நம்மளுக்கு பிடிக்காத நம்ம தமிழர்களை சீரழித்த திராவிடத்தை எதிர்க்கிறனாலதான் எதிர்க்கிறோம். விஜய் வந்து இப்ப கடைசியா பேசினதுல ஒரு குறிப்பிட்டிருந்தாரு, 2ஆம் ஆண்டா 1ஆம் ஆண்டான்னு தெரியல, ஆரம்பிச்சதே தெரியல, எப்ப ஆரம்பிச்சாரு. சில இடத்துல 2ஆம் ஆண்டு படிச்சிருக்காங்க, சில இடத்துல 1ஆம் ஆண்டு படிச்சிருக்காங்க. இல்ல அவர் பேசுறப்ப சொல்லியிருக்கிறார், நாங்க ஜமீன்தாரி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நாம் தமிழர் ஒரு மாநாடு நடக்குது, ஒரு மாநாடு நடத்துது, ஒரு கருத்தரங்கம் நடத்துது அப்படின்னா எவ்வளவு நிதி வாங்குறோம், திரள் நிதி எவ்வளவு வாங்குறோம், இணையத்துல போடுறாங்க, இல்ல எவ்வளவு காசு கொடுக்குறான், உண்டியல் எவ்வளவு வந்துச்சுன்னு போடுறாங்க வருமானத்தை. இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தினீங்க, மேடையில 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, நீ ஜமீன்தாரி கட்சி இல்ல. விஜய் ஜமீன்தாரி தானே செலவு பண்ணிருக்கிற, நீ ஜமீன்தாரி கட்சி நாங்க இல்லன்ற, திமுக பேர் சொல்லாம மனசு வலிக்காம ஜமீன்தாரி கட்சின்ற. அப்ப நீ எவ்வளவு கணக்கு வழக்கு வெளியிடு, இப்ப போட்ட நீ கூட்டத்துக்கு எவ்வளவு கணக்கு வழக்குன்னு வெளியிட்டு நாங்களும் ஜமீன்தாரி இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, தைரியமானவங்களா இருந்தா ஐயா பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொல்லுங்க. அவர் ஊழலே பண்ணது இல்லையா? அவர் என்ன உணர்வா இருக்கிறாருங்க, மும்மொழிக்கு எதிராக கையெழுத்து போட சொல்ல போடல. பிரசாந்த் கிஷோர் அவங்க கூட்டத்துக்கு வந்து மேடை விட்டு இறங்கி எல்லாரும் வந்து இந்திக்கு எதிர்ப்பா கையெழுத்து போட்டப்ப ஏன் பிரசாந்த் கிஷோர் போடல? அவன் உணர்வா இருக்கிறான், அவனுக்கு அவன் நாட்டு அரசியல் தெரியுது, உனக்கு தான் தெரியல. அந்த மாதிரி ஒரு அறிவாளியை வந்து கூட்டு வந்து இன உணர்வாளர் கூட்டு வந்து உங்க மாதிரி மொக்க பீஸுக்கு தேவையில்லாம பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு சரி, நீ உங்க கட்சியில வச்சீங்களேன், சரி நீங்க மெயின் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. இந்த இன்ஸ்டால இந்த யூடியூப்ல தளபதி விஜய் யார் தெரியுமா? மூஞ்சில பவுடர் போடு. தளபதி விஜய் யார் தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? மாநாடு எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? 10 லட்சம் பேர் வந்தாங்க. யாருக்கு வராது கூட்டம் தெரியுமா? அது இப்படி கண்ண ஒரு மாதிரி தொன்மையுமே வலி போன மாதிரி லைட்டா பேசிட்டு இருக்காங்களே, அவங்கள நான் கேக்குறேன். சரி உங்க தலைவர் பேர் சொல்லி இருக்கு, தமிழ்நாட்டிலே பெரிய நடிகர்ல, என்னத்துக்கு பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டீங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன் தமிழ்நாட்டு அரசியல் விமர்சகருங்க ஒருத்தர் கூட அடி இல்ல, பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூப்பிட்டு வரணுமா? ஒருத்தர் தவிர யாருமே பேசாலி இல்ல. தோத்தாலும் அவருக்கு தான், ஜெயிச்சாலும் வெற்றி சீமான் ஐயாவுக்கு மட்டும்தான். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி மட்டும்தான் சொந்தமா இருக்கு. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, ஐயா கலைஞர் அவர்களா இருந்தாலும் சரி, ஐயா விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்க யாருக்குமே பேசாலி கிடையாது. அந்த காலத்திலேயே ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் அசைக்க முடியாத தலைவரா இருந்தாங்க. இப்ப கூட அசைக்க முடியாத தலைவர்னா அம்மா ஜெயலலிதா, அவர் அதுக்கடுத்து ஐயா சீமான் வராது.
234 தொகுதியிலையும் தனியா ஆள் இறக்கி 170 தொகுதி மேல ஜெயிச்ச ஒரே ஆளு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். வேற யாராலும் இந்த சாதனை எல்லாம் பண்ண முடியல. திமுக கூட்டணி இல்லாம வந்து பாரு சொல்லுங்க, 150 ஓட்டு கூட வாங்க. இல்ல இப்ப கமல் வந்து இதே மாதிரிதான் இருந்தாரு. அவர் விஜய் அளவுக்கு பிரபலமான ஒரு புலிங்கோ அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து கவர்ந்த நடிகரா இல்லைன்னா கூட பழைய காலத்து நடிகர், அவருக்கு ஒரு ரசிகர் வட்டம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் எலைத்து நடிகர். அவர் கமலஹாசன் உலக நாயகன் அப்படிதான் இருந்தார். அவருக்கு ரசிகர் மன்றம் அந்த அளவுக்கு தர இறங்கி வேலை செய்யாது. ரத்த தான முகாம் ஏதாவது சின்ன சின்ன நிகழ்ச்சி எங்கேயாவது நடத்தும், மக்கள் இயக்கம்னு நடத்தினாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கமலே வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கிறப்ப அவருக்கு ஓட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 நிக்கிறப்பையும் சரி ஓட்டு வந்து ஒரு பாகத்தையும் அதிமுக தாண்டி பல தொகுதிகளில் வந்து அவங்க வந்தாங்க. கமல் ஓட்டு சதவீதம் அதிகமா ஏறிச்சு. கட்சியில ஆட்கள் இல்லை, குறைவில்லை. அப்ப அந்த காலத்து ரிட்டையர்ட் ஆன ரவுடின்ற மாதிரி ரிட்டையர்ட் ஆன நடிகர் கமலஹாசனுக்கே இவ்வளவு ஓட்டு வரப்ப இன்று ஆக்டிவா இருக்கிற பல கோடிகள் சம்பாதிக்கிற பல புள்ளிங்கோ ஆதரவு இருக்கிற விஜய்க்கு வந்து ஓட்டு வரும்ல? எப்படி வரும்? அதுதான் நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை இருக்குல்ல, கூட்டம் இருக்குல்ல, புழுபுழு கூட்டம் தான் மாட்டிடுமா? ஓட்டு போடுறதுக்கான ஆள் மண்டை தானே எண்ணிக்கை. ஓட்டு போடுறதுக்கு ஆள் மண்டை தானே. மண்டக்குள்ள என்ன இருக்குன்றது அது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு, அவ்வளவுதான். மண்டை தானே எண்ணிக்கை. 10 லட்சம் பேர் எத்தனை சதவீதம் சொல்ல சொல்லுங்க. யாருக்கு? ஐயா விஜய் அவர்கள் 10 லட்சம் பேர் வந்தாங்க நீங்க சொல்றீங்க, மண்டை கணக்குங்க. நீங்க போய் ஒவ்வொரு மண்டை எழுந்துருவீங்களா? சரி 10 லட்சம் பேர் ஓட்டு இல்லை. அவங்க ஒருத்தங்க வந்தாங்கன்னா 10 லட்சம் பேர் மாநாடுக்கு வந்தாங்க. சரி அப்படியே ஓட்ட மாறுன்னு வச்சுங்க, எத்தனை சதவீதம்? சரி 10 லட்சம் ஓட்டு இல்ல, அவங்க அப்பா அம்மா மாமே சொந்தக்காரங்க எவன் போட்டானு 10 லட்சம் பேர் சொல்லிட்டாங்களே, 10 லட்சம் பேர் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்களே. சொல்லல அவரு போய் மாநாட்டுக்கு வந்தவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்றாங்க. சரி மாநாட்டுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களே, 10 லட்சம் பேர் வந்தாங்க, தோராயமா வந்தாங்க 10 லட்சம் பேர். சரி 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டா எத்தனை சதவீதம்? வாக்குப்பதிவை பொறுத்து இருக்கு. முதல்ல நீ போய் எல்லாரும் அடைஞ்சிருவியா? உன்னால செல்லரை விட்டுருவாங்களா? நீங்க கேக்குற கேள்வி அவங்க அடிவாளியா கேள்வி கேட்பாங்களே. 10 லட்சம் வந்து அம்மா அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் ஜாதிக்காரன் அவங்களை சுத்து ஓட்டு ஒரு 100 ஓட்டு ஒரு ஆளுக்கு வச்சா, இல்ல ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 10 ஓட்டு வச்சுப்போம். 10 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு 10 ஓட்டுன்னு எத்தனை லட்சம் வருது? அப்படி யோசிக்கலாம்ல. அவங்க அந்த கணக்கு வச்சுதான் சொல்லுவாங்க. சரி லட்சம் அண்டால் ஜெயிச்சுடுவாரா? நான் ஜெயிப்பாருன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு ஓட்டு அதிகமா வருமா அதை வச்சுட்டு எப்படி கேள்வினா, நீங்க 2026 வெற்றி பெறணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு என்ன? எதற்காக 2026 வெற்றி பெறணும்னு அலைறீங்க? இப்ப அண்ணன் சீமான் தான் இருக்காரு, 2015-16 தேர்தல்ல இருந்து போட்டிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அங்கீகாரம் வாங்கி இப்ப 2024 தான் அங்கீகாரம் வாங்கினாங்க. ஆனா இது வரைக்கும் ஒத்தையா பண்ணிக்கிறாங்க. வெற்றியோ தோல்வியோ பரவாயில்ல பாத்துக்கலான்ற பயணில போறாங்க. நான் வெற்றி பெற்றே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கல, செயல்படவும் கிடையாது. பொறுமையா செயல்படுறாங்க. வெற்றியோ தோல்வியோ நம்மளுது அப்படின்னு இருக்காங்க. ஐயா விஜய் அவர்களை நான் கேட்கிறேன், 2026 ஐயா பிரசோம் கிஷோர் அவர்களே இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெற்றி பெறணும்ன்ற நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துக்கு ஐயா விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா? வளரக்கூடிய அந்த தான் எவ்வளோ உடனே மாந்தி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் பதில் சொல்லுவாங்க. இல்ல அது ஒண்ணு. அவரோட நோக்கம் வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர் இது போன்ற பல ஆட்களை வச்சு இந்த பக்த கொடிகள் சொன்ன மாதிரி மண்டை கணக்கு தான் இருக்கும். மண்டைக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியல. அவங்க பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா இதை வச்சு வென்றலான்னு ஒரு கணக்கு போடுறாரு. ஒண்ணுலையா இதெல்லாம் அந்த புள்ளிங்க இவங்களெல்லாம் நான் சுத்தமா மதிய மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போய் தமிழ் தேசியம்னா என்ன கேளுங்க, திராவிடம்னா என்ன கேளுங்க. ஈவேரா பெரியாருங்கிறாரு, ஈவேரா பெரியார் மூலம் யாருன்னு கேளுங்க. கிளம்ப அந்த அளவுக்கு ஒரு அறிவு தெளிவு இல்லாதவங்க. அவனை வச்சுட்டு தமிழ் தேசம்னா 2 கண்ணுனா அப்ப 3வது கண்ணு குறு கண்ணா உனக்கு? ஒரு கண்ணு தமிழ் தேசம், நீங்க ஒரு கண்ணு ஒரு வாழ்ல ஒரு கட்சி தான், ஒரு உரையில ஒரு வாழ் தான் இருக்கணும். 2 வாழ் இருந்தா உரை இறந்து போயிடும். உரைனா நான் சொல்றேன், உங்க கட்சியை சொல்றேன், நீங்க ஒண்ணு திராவிடத்தை இல்ல தமிழ் தேசியவை. திராவிடங்கிறது தமிழர்களுக்கு புறம்பானது. திராவிடம் தமிழர்களுக்கு கெட்டது மட்டும்தான் செய்யும். இது வரைக்கும் நல்லது செஞ்சதே கிடையாது. நல்லது இனிமேலும் செய்யாது, அழிக்கதான் பார்க்கும். மழை ஏற்றினாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா? நாம் தமிழரா இருந்தாலும் தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல விஜயோட அரசியல் வந்து விளம்பரம், வியாபாரம், உலக முதலாளிகளோட துணை கொண்டு எப்படியாவது அதிகாரத்தை பிடிச்சி சினிமாவை பிடிக்கணும், அது தமிழ்நாடு அரசியம் பிடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இப்ப கமல் வந்து கமல் ஒரு படத்துல வரும், அவர் பேரு இந்த விருச்சிகாந்த் வரும். அவர் சொல்லுவாரு, நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன், அப்படியே ஹீரோவா நடிச்சு அப்படியே சிஎம் சீட்டை புடிச்சிருவேன். இல்ல இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, கமல் வந்து இந்த 2 தேர்தலுக்கு சந்திச்சாரு. 2019 2021 நின்றாரு, மலிக்கிட்டாரு, திமுக போயிட்டாரு. விஜய் வந்து முதல் ஷாட்லயே வந்து அவர் ஓட்டு வருது வாங்காம போறாரு. 8% தாண்டி அங்கீகாரம் பெற்றுட்டாருன்னா அவர் அடுத்த ஹீரோ போட்டு மோடியை கூட்டு கூட பிரச்சாரம் பண்ணுவாரு, காசு போட்டு வாங்கி. தமிழர்கள் விழிப்பாடைஞ்சு இன்னொன்னு சினிமா மாயை இந்த உலக வியாபாரிகளுக்கு இல்லாம இவருக்கான வாக்குகள் வந்து குறைவா வந்தாதான் தமிழ் இனத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. ஏன்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நம்பி அடுத்த ஹீரோ அடுத்த முதலீடு போட்டு கோடிக்கணக்கில் போட்டு இறக்குவாங்க.
மக்கள் பாவம் ஏற்கனவே திமுக கிட்ட திராவிட கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க கிட்ட நம்ம மீள முடியாம இருக்கிறோம். அடுத்த ஒரு மாஃபியா கிட்ட விழுந்த மாதிரி ஆயிரும், ஜமீன்தாரி கிட்ட இன்னொரு ஜமீன்தாரி கிட்ட விழுந்த மாதிரி ஆயிரும். நம்ம விழிப்படைஞ்சு இனமானத்தோட நீங்க இவ்வளவு பிரச்சனை வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள. திமுக ப்ரமோட் பண்ணது நீங்க தான். கடைசி நேரத்துல ஓட்டு போட சொல்லி நீங்க இவ்வளவு இது வரைக்கும் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கான தேவை என்ன? உங்களை மோட்டிவேட் பண்ணது யாரு? கட்சி தொடங்க மோட்டிவேட் பண்ணது யாரு? உங்களுக்கான தேவை என்ன? எதுக்காக கட்சி தொடங்குறீங்க? திடீர்னு ஒரு நாள் கட்சி தொடங்குறேன் அப்படிங்கிறீங்க. யாருக்காக கட்சி தொடங்குறீங்க? எதுக்காக கட்சி தொடங்குறீங்க? சீமான் பெரியார் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு சீமானையா உடைக்கிறாரு சொல்லிட்டு பெரியார் அவர்களை கொள்கை தலைவர் ஏற்றீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? விஜயை பத்தியும் பேசிட்டோம். அவரோட அரசியல் என்ன? ஒரு நோக்கமற்ற, ஒரு பார்வையற்ற, ஒரு செவியற்ற, ஒரு தெளிவற்ற, ஒரு பல்லற்ற, ஒரு உருவமற்ற அரசியலை வந்து அவர் எல்லாத்தையும் பிச்சு பிடிங்கி ஏமாத்தி பண்ணலாம்னு தமிழர்களை ஏமாத்தலாம்னு இன்னொரு கிளம்பி வந்திருக்கிறாரு. அதுக்கு தமிழர்கள் வந்து முதல்ல முடிவுரை எழுதி சவுக்கடி கொடுத்தாதான் ஒரு இல்லையா. இப்ப நிறைய பேர் என்ன தமிழ் தேசியம் இப்பதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா சீமான் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம் பெரிதளவுல பத்திக்கிறது. ஐயா சீமான் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம் எப்பயோ தொடங்கிருச்சு. கலிய பெருமாள்ல இருந்து மொழிப்போர் எப்ப தொடங்குச்சோ அப்போ வந்து தொடங்கிருச்சு. இவங்கதான் மொழிப்போரை பெரியார் மயப்படுத்துறாங்க, மயப்படுத்தப்படுறாங்க. இங்க ராமசாமி தான் ஒண்ணுமே பண்ணல மொழி போராட்டத்துல. சிறப்பிடுகிறதா கூப்பிட்டாங்க, வந்தாரு, உட்காந்துட்டு நம்ம சம்மந்தமே இல்லாம ஐயா விஜய் வந்து நோன்பு கஞ்சி சம்மந்தமே இல்லாம எப்படி வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டாரு. அது மாதிரி வந்தாரு, சம்மந்தமே இல்லாம வந்துட்டு போயிட்டாரு. இதுல ஈவ ராமசாமிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? மொழி போர்ல இருந்தது கலிய பெருமாள், தமிழரசன். அந்த மொழி போர்ல இன்ஸ்பயர் ஆன அவங்க இதுக்கு அடுத்து தமிழர்களுக்கு விடுதலை வேணும், தமிழர் வந்து இப்படி அடிமையாக இருக்கக்கூடாது, தமிழர்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போராடினாங்க. அந்த படம் தான் விடுதலை படம். அந்த விடுதலை படம் நிறைய ஏமாத்திருக்கு. அது எடுத்தாங்களேங்கிறத ஐயா வெற்றியாமரன் அவர்கள் வந்து நம்ம பாராட்டுறோம். ஈவ ராமசாமி கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்லலாங்க. ஒருத்தர் தோழர், அவங்க எல்லாரும் வீரன்றதுக்காக தோழர்களே வாங்க தோழர்களே அப்படின்னு தான் கூப்பிட்டு நம்ம முடிச்சுப்போம். இன்னைக்கு வந்து மார்ச் 8 உலக பெண்கள் தினம். இன்னொரு வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உருவான அந்த ஈழப்போர் முடிஞ்சிருச்சு. 2009 தானே பிறந்தீங்க, ஈழப்போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அவரோட பையன் இறந்து கொலை செய்யப்பட்டு அந்த காணொலியை சேனல் 4 வெளியிட்டாங்க. வெளியிட்டோன்னே அதை பார்த்துட்டு ஆதங்கத்துல இளைஞர்கள் ஒன்று திரண்டு வேளா கல்லூரி மாணவர் போராட்டம் 2013 உருவான நாள் இன்னைக்கு அந்த நினைவு எனக்கு வந்தோன்னு நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேசுற வாசிகி, இன்னைக்கு பேசுற சுந்தரவல்லி, இல்ல உலக மனித உரிமை இயக்கம், அந்த கம்யூனிஸ்ட் பொல்லாத உலக நாடு கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இயலாம அதுதான் நம்ம தமிழர்களை ஏமாத்தினால தட்டி கேட்க துப்புள்ள இன்ன வரைக்கும் அது பேச சுட்டு கொண்டு போய் எங்க போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? எந்த குட்டி சவுருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காருங்க? அங்க இருக்கணும் மனுஷன் தானே, அங்க இருக்கணும் சவுப்பு ரத்தம் தானே ஓடுது, அங்க இருக்கணும் தோல் உடையம் தானே. அங்க ஒண்ணும் எல்லாம் எவ்வளவு மனுஷனும் ஏலியனும் கிடையாது. அங்க இருக்கணும் போராட்டம் தானே. அப்பயும் ஆதரவு தெரிவிக்க வேண்டியதுதானே. அப்பயும் இங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து சீன் காட்டுவாங்க. இப்ப அடுத்த மாசம் நடைபெற பொது தேர்வுல வென்றுட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் சந்திப்போம். நன்றி.